ஹாய், இன்றைக்கான வீடியோ என்னன்னா என்னோட மாடி தோட்டத்தில் நான் என்னென்ன செடிகளெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு விக்ஸ் துளசி, நல்ல ஒரு மணமாக இருக்கும். அது பக்கத்திலேயே ஒரு கற்றாழையும் வச்சுருக்கேன். இது நார்மலான சாதா துளசி தான். அதுக்கப்புறம் ஒரு காலிஃப்ளவர் செடியும் இருக்குது. அது பக்கத்திலேயே ஒரு புதினா கம்பு ஊனி வச்சுருக்கேன். இது தக்காளி செடி, சின்னதாக ஒரு தக்காளி செடி தான் வாங்கி வச்சேன். அதுலேயும் பாருங்கள் 2 காய் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு முட்டைக்கோஸ். இந்த செடி என்னன்னா தெரியாமல் தான் வாங்கி வச்சேன். என்ன செடின்னு பார்க்குறவங்க பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொன்னாங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கருப்பு மிளகாய், பக்கத்துலேயே ஒரு தக்காளி செடியும் கூட. இது என்ன செடின்னு தெரியாது, பக்கத்துலேயே ஒரு கருவேப்பிலையும் நிற்குது. அதுக்கப்புறம் இது தூதுவளை செடி தாங்க. இதோட பூக்கள் இந்த கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு வெண்டைக்காய். பார்த்தீங்களா, ராக்கெட்டு மாதிரி என்ன அழகாக நிற்குதுன்னு. இது பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்காய் செடியும் வச்சுருக்கேன். இது இந்த ரெண்டுமே கத்திரிக்காய் செடி தான். ஆனால் என்ன கத்திரிக்காய்ன்னு தான் தெரியல, வளரும்போது பார்க்கலாம். இது கடலை செடி, மஞ்சள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரோஸ் செடி இருக்குது. அழகாக இருக்குல்ல இந்த ரோஸு? நிறைய மொட்டுக்களும் வைக்குது, பூக்களும் இந்த மாதிரி நிறைய பூத்துருக்குது. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு? அப்புறமா இது மூக்குத்தி அவரை. இந்த செடி முதலாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இந்த தொட்டிலெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செடிங்களெல்லாம் வச்சுருக்கேன். இது பல்லாரின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது எங்கள் ஊரில் காந்தாரி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ரோஜா செடி வச்சுருக்கேன். இவ்வளோதான். தேங்க்யூ.